ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யர் சேனல். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டெட் பார்க்குன்ற ஒரு ஹாரர் கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாள் ஆச்சு ஹாரர் கேம்லாம் போட்டு. கே இது ஒரு பயங்கரமான ஹாரர் கேம்னா இது. ஹெட்செட் போட்டு பாருங்கள், வந்துட்டு பயங்கரமாக இருக்கும் இன்னும். சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, எழுதுங்கண்ணா எஸ்கேப் த ரூம். நாங்கள் ஒன்றுமே இல்லை, எஸ்கேப் த ரூம்ன்றானுங்க. ஒரு சாவி இல்லை, காயின் வச்சுக்கிறானுங்க. இது எடுப்போம், காயின் எடுக்குன்னு தெரில. ஓகே, பெட்டுகளில் போவோம். யாருங்க நாங்கள்? இது கால் இந்த டாம் அண்ட் ஜெர்ரியில் வரல அந்த கால் மாதிரி இருக்குது இது. ஆனால் பார்த்தா பயமாகவே இல்லையே அவன். நாங்கள் கால் அது ஆளுக்கும் ஷூக்கும் சம்மந்தமே இல்லை. கே தலைவன் வெளில போயிட்டான். இப்போ நம்மளும் வெளில போவோம். சாவி விட்டு போயிருக்கார் தலைவர். ஓகே, இந்த சாவி யூஸ் பண்ணுவோம். டெட் பார்க் கேமோட டைட்டில் போடுறானுங்க. ஏடி தம்பிங்களா, இதெல்லாம் கேட்காதீங்களா. என்னங்க இது 2 ஆடு வருது அப்படியே. ஹி லான்ச் த ட்ரெயின் அட்ராக்ஷன். ஓகே, ட்ரெயின் டிக்கெட் எடுத்துப்போம். லான்ச் த ட்ரெயின் அட்ராக்ஷன். ஓ, இவன் தானா அந்த ஜோக்கரு? இது வந்துட்டு இட்டுன்ற ஒரு படத்தை பேஸ் பண்ணி வந்த கேம்னு நினைக்கிறேன். இது எப்பயோ ஆதி காலத்து கேம் இது. ஆனால் கேம் கிராஃபிக்ஸ்லாம் ஓகே, ஒரு மாதிரி ஃபோனுக்கு நல்லாவே இருக்குது. ஓகே, நாங்கள் ட்ரெயின், இதுதான் ட்ரெயின் போல். இதில் அந்த டிக்கெட் போட்டு ஆப்ரேட் பண்ணுவோம். ஓகே தம்பி, டிக்கெட்டு ஓகே, டிக்கெட் போட்டாச்சு. ட்ரெயின் நவுறுதுங்க. கே போயிட்டு உடச்சிச்சுங்க பாலத்தை. ஓ, இந்த பலகையை தான் நம்ம போய் எடுக்கணும் போல். இருங்க, அந்த பலகை கிட்ட போவோம். இது ரொம்ப நேரம் வர இந்த கேம் பிளே. நான் பாட்டாக தான் பிரித்து போடுறேன். ஒரு 3 பாட்டு இல்லை 2 பாட்டாக பிரித்து போடுறேன். ஏன்னா ரொம்ப நேரம் போட்டால் யாருமே பார்க்கவே மாட்டேறீங்க. நான் பாட்டுன்னு பைத்தியக்காரன் மாதிரி வாய்ஸ் குத்துனுக்கிறேன். அதனால தான் பாட்டாக பிரித்து போடுறேன். கே காய்ஸ், எங்கே போகிறதுனே தெரில. மேப்பு வேறு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். எங்கே வந்துட்டாங்க அவன் ஜோக்கர் மண்டியா தம்பி வேற துரத்துறாரு. பார்த்துட்டானா இல்லையான்னு கூட தெரில. இருங்க, நம்ம பாட்டுன்னு ஓடுறோம். காயின் இருக்குது, இந்த காயின் எடுப்போம். அவன் நம்மளை பார்க்கலன்னு நினைக்கிறேன். நம்ம பாட்டுன்னு பின்னாடி பாட்டுனே ஓடுருவோம். எதுக்கு ஒம்பு, தேவையில்லாமல் ஒம்பு இழுத்துன்னு இருக்கானா. கே இங்கே ஏங்க வந்துட்டாங்க. ஆட பேயில் போவான் அவன். பாரு, அவன் பார்க்கவே ஒரு மாதிரி ஆளே வித்தியாசமாக இருக்கிறான். அவனுக்கு எத்தனை கண் இருக்குன்னு கூட தெரில. இதுக்கு வந்துட்டு பென்னி வைஸ் ஸ்கின்னு கூட இருக்குது இந்த கேமுக்கு. ஆனால் பென்னி வைஸ்க்கு தனியாக காசு கட்டணும். அதனால் நம்ம இந்த மண்டையினே வச்சு ஆடுவோம். கே போடா. நாங்கள் இது எந்த வழியில் போகிறோன்னு கூட தெரில. அவ்வளோ பெரிய மேப் இது. பெரிய மேப்லாம் இல்லை, ஒரு மாதிரி கொச்சன்னு இருக்குது. என்ன பண்ணனே தெரில. கிராணி ஈவல் நைன் ஐஸ்கிரீம்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி சின்னதாக வச்சுருப்பானுங்க. கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. பெருசாக ஒரு பிசி கேம் ஈக்குவலண்ட் இல்லைனாலும் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட கொண்டு வந்துக்கிறானுங்க. பரவாயில்ல, ஆண்ட்ராய்டுக்கு ஒரு நல்ல ஹாரர் கேம்னு சொல்லுவேன். நாங்கள் அந்த பலகைங்க அப்போ எடுத்த பலகை இப்போ யூஸ் பண்ணுறோம். இங்கே என்ன இது, பாட்டில் ஆஃப் வாட்டர். ஓகே, நம்ம மறுபடியும் போயிடலாம். அந்த ஒத்த கண்ணன்ற பாருங்க, நிறைய கண்ணை வச்சுருக்கானே. அவன் எங்கன்னே தெரில. ஜோக்கர் மண்டியான் வரான். பாக்கியராஜ் பேண்ட்லாம் போட்டுன்னு வரான். 80s பேண்ட்லாம். ஒரு பக்கம் பார்த்தா பயங்கரமாகறான், இன்னொரு பக்கம் பார்த்தா அவனை பார்த்தா சிரிப்பு வருது. இவனை என்ன பண்ணுறதுன்னே தெரிலங்க. சரி வாங்க, நம்ம போயிட்டு இங்கே ஏதோ பார்க்கணுன்னு நாங்கள் இது பாட்டில் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணி பார்ப்போம். 3578. ஓ, இதான் கோடாத்துக்கு. நாங்கள் சுற்றுது. ஐயோ, தலை சுற்றுதுடாடி, நிறுத்துங்கடா. நாங்கள் இதுலேருந்து அதுக்கு குதிக்கிறான், அதுலேருந்து மறுபடியும் குதிப்பானா? இல்லைங்க. ஓ இல்லை, குதிக்கிறான். வெயிட் பண்ணுங்க. ஏங்க வந்துட்டாங்க பாக்கியராஜ் ஜோக்கர் மண்டி. இங்கே என்னங்க பண்ணுறான்? என்னங்க இறங்கினா பிடிச்சிருவானோ? காணாமல் போயிட்டான் திடீர்னுட்டு. நவ் இன்னொரு கோட். ஓகே, நம்ம கோடு தெரிஞ்சிச்சான். இதை டேரெக்டாக போயிட்டு அந்த இடத்துல ஒரு இடம் பார்த்தல, அந்த இடத்துல போயிட்டு இதை அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம அப்ளை பண்ணுமா இல்லை கை வச்சா அதுவே அப்ளை ஆகிடுமான்னு தெரில. வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். தம்பிகளா, இங்கே தான் இருக்குது. இதோ இதுதான். இதுங்க அழுத்தி பார்ப்போம். enter the code from DOS. ஓகே, உள்ள போயாச்சு. அட்மினிஸ்ட்ரேஷன்.
கே காய்ஸ், கிராஃபிக்ஸ்லாம் ஆனால் டீசெண்டாகவே இருக்குது. ஒரு மாதிரி டெரிஃபிக்காக இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒரு மாதிரி பழைய ரஸ்ட்டு பிடிச்ச மாதிரி வச்சுக்கிறானுங்க. நல்லா இருக்குது. எங்கே வந்துட்டாங்க ஜோக்கர் மண்டே. டே மண்டியா வந்துட்டு பிடிச்சிட போகிறான். ஃபஸ்ட்டு சாவி எடுத்துப்போம். இங்கே ஒரு சாவி இருக்குது. ஏங்க பார்த்துட்டானா? பார்க்கலன்னு நினைக்கிறேன். அப்போ அடி ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. என்னடா சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே வந்துட்டு பிடிச்சிட்டாங்க. யாருங்க அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே வந்துட்டு புஷ்டான் அவன். சரி விடுங்க, நமக்கு இன்னும் கொஞ்சம் இது ஹெல்த் இருக்குது, ஆர்ட் இருக்குது. இன்னும் 5 வாட்டி சாவலாமா? டெட் பார்க் மறுபடியும். என்னடா மறுபடியும் வீட்டிலேருந்து விட்றீங்க? அங்கேருந்தே விட வேண்டியது தான்டா. அடிக்கடி வேறு இந்த காசு ஆடு வேறு போட்டுங்கிறானுங்க. காசு குத்துவாங்கன்ட்டு. சரி ஓகே வாங்க, நம்ம மறுபடியும் முதலேருந்து ஆரம்பிக்கணுமா இல்லை அதே இடத்துலேருந்து கண்டினியூ ஆகுமா? என்ன கைஸ் ஒன்றுமே புரியல. ஓகே வாங்க, நம்ம மறுபடியும் அந்த இதுக்கிட்டே போவோம். பக்காவா ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். ஓப்பன் ஆகலைன்னா கண்டினியூ ஆகலைன்னு அர்த்தம். ஓகே ஓப்பன் ஆயிடுச்சு. அப்பா நல்ல வேலை, நான் கூட பயன்ட்டேன். ஓகே அட்மினிஸ்ட்ரேஷன் எங்கேருந்து வரானே தெரில கைஸ். ஆனால் அவன் கிட்ட வந்தால் ஒரு மாதிரி ஆட்டு படபடப்படன்றான். அவன் இந்த வாட்டி பட்டுன்னு ஸ்பீட் ரன் மாதிரி போயிடலாம். ஏன்னா இவனுங்க வண்டினே இருப்பான். இவன் லைட்டாக பிரச்சனை. எங்க ஃப்ளிக்கர்லாம் ஆகுது. ஏதோ ஃபோட்டோ இருக்குது. நான் போய் ஒழிச்சிக்கிறேன். எதுக்கு ஒம்பு? அவன் வர மாதிரி தான் இருக்குது. வரானா? வரியாளா ராஜா? பாக்கியராஜ் ஜோக்கர் மண்டை வர மாதிரியே தெரில. நம்ம வெளியே போவோமா? சரி கைஸ் வெளில போயிடலாம். என்னடா வெளில போகும்போது தான் லைட்டு ஃப்ளிக்கர் ஆகுமாடா? நான் உள்ளே போயிட்டு டோர் லாக் பண்ணிட்டு உக்காந்துடுறேன். பாக்கியராஜ் வந்துட போகிறான் திடீன்ட்டு. பாக்கியராஜ் வராதிங்க பாக்கியராஜ். ஓகே இங்கே ஏதோ ரத்தம்லாம் தெரிக்குது. ஓகே டுக்க செல்ஃபி. அந்த இட்டு மூவி மாதிரி. பாக்கியராஜ் அங்கே நின்றா தானே? நான் சரியாக பார்க்கல, ஆனால் அவர் நின்ற மாதிரி தான் இருக்குது. பாக்கியராஜ் நின்று இருந்தார். நான் வந்துட்டேன் பட்டுன்னு. ஓகே இப்போ லேபரண்ட்டுக்கு போகிறோமா? கோ அப்ஸ்டேர்ஸ் டு த 2nd floor. ஓகே 2வது ஃப்ளோரில் தான் வரோம். பாக்கியராஜ் ஜோக்கர் மாண்டேன். அவன் பாருங்க 4 கண்ணு வச்சுக்கிறாங்க. அவன் லெஃப்டில் மட்டுமே 3 கண்ணு வச்சுட்டு ஒரு மாதிரி அருவறுப்பாகிறான். ஆனால் சிரிப்பாகங்கிறான் அவன் பேண்ட்டை பார்த்தா. தம்பி என்னப்பா அவன்? ஆனால் ஒரு மாதிரி பயங்கரமாக தான் இருக்குது கேமு. எனக்கு திடீர்னு வந்துட்டு இது நான் அது ஜம்ப்ஸ்கேர் பண்ணுறான் அவன். இது லைட்டாக பிரச்சனையாகுது. பரவாயில்ல, நம்ம ஏதோ பண்ணுறோம். ஓகே ரைட்டு. ஓகே ரைட்டு போவோம் ஃபஸ்ட்டு. என்னங்க இது ஏதோ டோர் இருக்குது. பாக்கியராஜ் வராரா? வராங்க. ஜோக்கர் மண்டியம் வராங்க. டேர்ன் பேக் திரும்பி பார். ஓகே திரும்பி பார்த்தேன். ஒரு டோரு. என்ன இது? என்னங்க 4 பக்கமும் வெறுசோராகுது. எங்கப்பா பார்க்குறது? என்னது ஹைட் ரெக்யூர்மெண்ட் நாட்டா? கீழே குனிணுமா? ஓகேடா. ஓகே அடுத்த இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே என்னடா பண்ணோம்? மண்டை ஓடாலாம் வச்சுக்கிறானுங்க. கிஃப்ட் இஸ் ஹியர். சைக்கோ சைக்கோவாகிறாங்க இந்த ஜோக்கர் மண்டியன். சாலா என்னடா அவன் ஜம்ப்ஸ்கேராக வச்சுன்னுக்கிறான். ஓகே ஒரு மாதிரி இருக்குது இந்த ரூமே. ஒரு மாதிரி ரத்தம் எலும்பு கூட. எக்ஸிட் பிகைன். எனக்கு பின்னாடியா? ஓகே திரும்பி பார்க்காம போன்றான். ஓகே என்னங்க இங்கே என்ன பண்ணோம்? ஏதோ மின்னுது. இருங்க என்னது அது? டேய் தம்பி. ஓகே ஸ்க்ரூ ட்ரைவரும் ஒரு ஃபோட்டோவும் வச்சுருக்கு. செல்ஃபி எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரில. இந்த இடத்த வச்சுப்போம். டெட்டு. ஓகே எங்கெங்க போகிறது? டெட் இஸ் த வே அவுட். அதுக்கு தான்டா நானும். அப்போ ஓப்பன் ஆகல, இப்போ ஓப்பன் ஆயிடுச்சுங்க. ஓகே கிவ் அப்னா என்ன பண்ணுறது? கிவ் அப்னா விட்டு கொடுக்குறது. டிஃபீட்டுன்னு நினைக்கிறேன். டிஃபீட்டு தானே? ஆமாம் டிஃபீட்டு தான். ஓகே கரெக்டான டோராக இருக்கணும். ஓகே டிஃபீட். ஓகேங்க கரெக்டாக வந்தாச்சு. க்ளோஸ் டு டெட்னா மறுபிறப்பு, ரீபர்ட். ஓகே ரீபர்ட்டுக்கு போவோம். ஓகே லாஸ்ட் சான்ஸ்னால் வந்துட்டு மர்டர் தான் நினைக்கிறேன். ஆமாங்க மர்டர். ஓகே ஏன்னா மர்டர்னால் வந்துட்டு அவ்வளோதான் கடைசி சான்ஸ். அவனை போட்டு தள்ளனா அவன் நம்மளை போட்டுருவான். ஓகே கோ ட்ரூ த மேஸ். ஓகே மேஸ் போய் வந்தாச்சு. ஸ்னீக் இன் டு த ஸ்டோரேஜ் ரூம் போக சொல்கிறானுங்க. ஸ்டோரேஜ் ரூம் அப்போ பார்த்த ரூம் தானே அது?
ஓகே இருங்க, நம்ம ஸ்டோரேஜ் ரூம் போவோம். எப்படிங்க போகிறது? என்ன ஏதோ சந்து இருக்குது. ஏங்க இருட்டாகுதுங்க. இது வேணாம் இந்த சந்து, நம்ம நார்மலாகவே போயிடுவோம். எங்கடா ஆகுது ஸ்டோரேஜ் ரூம்? ஸ்டோரேஜ் ரூம் டோராகுது. இதுதான் ஸ்டோரேஜ் ரூமா? இல்லைங்க, இது இது ஏதோ மெடிக்கல் ரூம் போல். இதுவா ஸ்டோரேஜ் ரூம்? இதாங்க ஸ்டோரேஜ். சைக்கோ புஷ்டாங்க அவன். ஜோக்கர் சைக்கோ புஷ்டாங்க கைஸ். வீடியோ பார்க்குறதெல்லாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுரு பாருங்க. அப்போ தான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ போட. மறுபடியும் முதல்ல இந்த ஆடாடி. இந்த ஆடை தூக்கி குப்பையில் போடுங்கண்ணா. ஏன்டா இந்த ஆடை எனக்கு போட்டுனேக்கிறீங்க? மறுபடியும் வந்துட்டு இந்த ஸ்டோரேஜ் ரூம் அதான் இப்போ பார்த்தாச்சுல, இப்போ கரெக்டாக போயிட வேண்டியது தான். திடீர்னு வந்துட்டு சர்ப்ரைஸுன்ட்டாங்க. பட்டுன்னு போவோம். எங்கே பார்க்குது ஸ்டோரேஜ் ரூம்? உள்ளே போயாச்சு. அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டோரேஜ் ரூம் வந்துட்டு ரைட்டில் வரோன்னு நினைக்கிறேன். இந்த வழி தான். செகண்ட் ரூமா? இதுதான். பாக்கியராஜ் நிற்க போகிறாருங்க தலைவரே. இல்லைங்க, நாங்கள் ஏதோ டார்ச் லைட்லாம் வச்சுக்கிறாரு. டார்ச் லைட் எடுத்துப்போம். எல்டு பை ஸ்க்ரூ டிரைவர் தான் நம்மக்கிட்ட இருக்கே, அவ்வளோதான் மஜா. ஸ்க்ரூ டிரைவர் போட்டாச்சு. இங்கேயும் இன்னொரு வாட்டி ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணும் போல். தம்பி கரெக்டாக அவ்வளோதான், ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணியாச்சு. வந்தாச்சு. ஸ்னீக் இன்டு த ஸ்டோரேஜ் ரூம். ஏதோ சாவி வச்சுக்கிறானுங்க ஸ்டோரேஜ் ரூம் கீ. ஓகே கைஸ், வாங்க கீழே போமா. மஜாவாக கீழே வந்தாச்சு. இங்கே ஏதோ இருக்குது, என்ன கருமோ தெரில. வந்தாச்சு. என்னங்க ஆகுறான்? ஏதோ ஒரு டோர் இருக்குது, இந்த டோர் உள்ளே போவோம். வால்வு அங்கே பார்த்துமே, அந்த வால்வு இதுக்கு தான் போடுவோம் போல். காயின் வச்சுக்கிறானுங்க. என்னங்க லைட்டு ஃப்ளிக்கர் ஆகுது? அந்த வால்வை போயிட்டு போடும். டே சைக்கோ